ஆரம்பமாகும். மங்கள வழக்கினை ஏற்றி வைக்கின்ற வரிசையிலே நாம் முதலாவதாக அழைப்பது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்திய கலாநிதியுமான டாக்டர் சிவமோகன் அவர்களும், முதலாக இருப்பவர்கள் முதியோர்கள். அதனால்தான் உலக சிறுவர் தினமும் முதியோர் தினமும் அக்டோபர் 1 என சர்வதேச ரீதியாக பிரகடனப்படுத்தப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டு வருகிறது. முதியோர்கள் எங்களுடைய வயசு அவர்களுடைய அனுபவமாக இருக்கின்றபடியினால் அவர்களுடைய வாழ்க்கை புத்தகம், வாழ்வியல் அனுபவம் எல்லோரும் இதற்கு முந்தி இந்த மாதிரியான ஒரு விசேஷங்கள் நடந்தது கிடைக்காது. இன்றைக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மிகவும் சந்தோஷமான முறையில் இருக்குது. இப்படி இருந்தும் லண்டன் விஜயகாரர் நடத்தினபடியால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. சரி, 2009ஆம் ஆண்டு இங்கே நடந்த போர்ச்சூழலில் பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் பெருந்துன்பத்தை அனுபவித்து தற்போது மீள்குடியேற்றம் என்ற நிலையில் வந்து இங்கே பெரும் கஷ்டத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் இந்த லண்டன் வாழ் நிறுவனங்களால் செய்யப்படுற உதவி எங்களுக்கு பெரும் உதவியாக காணப்படுகிறது. இதை இட்டு லண்டன் நம்பிக்கை ஒளியினருக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வயது போன வயோதிபர் மட்டத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று அதிலேயும் தங்களுடைய ஆக்கத்தை ஊக்கப்படுத்தி விளையாட்டுகள் பங்கு பெற்றி அந்த பங்கு பெற்றிய வயோதிபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டமே பெரும் மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். இன்றைய பிரச்சனையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல மாதிரி விளையாட்டுகளெல்லாம் நல்ல மாதிரி நடந்தது. வந்து இருந்தோம், சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை செய்ததற்கு எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு மழையெல்லாம் போட்டு வரவேற்பு செய்து எல்லாருமே எங்களுக்கு நல்ல சிறப்பாக செய்தது. இப்போ வயது போல எல்லாருக்கும் இப்படி ஒரு சந்தோஷமாக இப்படி வந்து பார்த்து தண்டா ஒரு மன ஆறுதல் அடையும். இனி இப்படி ரெண்டு மூணு காலத்தில் நடந்தால் எல்லாரும் அதை ஒரு கால் பார்த்து செய்வினம்ன்றதான்ட்டு இந்த இதை நடத்தின இந்த நம்பிக்கையோடு லண்டன் அவைக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். இன்று முதிர்ந்து அன்பினால் திளைத்து இன்று சமூகத்தையே உருவாக்கிய அன்பு பெரியோர்களே மற்றும் எமது இணைக்கும் இதே அறக்கட்டளையின் உறுப்பினர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற முழு பேரும் ஒரு வயது முதிர்ந்து எத்தனையோ பெரிய வித்துவான்களையும் எத்தனையோ பெரிய அதிகாரிகளையும் எத்தனையோ பெரிய நல்ல மனிதர்களையும் உருவாக்கிய பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் எமது அமைப்பை பற்றி சில விடயங்கள் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்றிருக்கிறேன். இந்த இணைக்கும் இதயங்கள் அறக்கட்டளை என்பது இது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளை. இது இலங்கையில் பதிவு செய்யப்பட்டு இணைக்கும் இதயங்கள் அறக்கட்டளை என்ற பெயருடன் இயங்கினாலும் இது முற்றுமுழுதாக லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான நம்பிக்கை ஒளி அமைப்பின் இணை நிறுவனமாகும். இதற்கான முற்றுமுழுதான நிதியினையும் வழங்குவது, இங்கு செயற்படுத்தப்படுகின்ற திட்டங்களை செயற்படுத்துவதற்கு என்றது ஒரு இடைநடுவராக உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிதியை வழங்கும் நம்பிக்கை ஒளிக்கும் இடையிலே ஒரு பாலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதா எங்களுடைய வேலை. இந்த இடத்துல நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வாறான செயற்திட்டங்களை